கர்த்தரிடத்துல இருந்து தான் ஆசீர்வாதம் வருது. அது எல்லா வகையிலையும் வழியிலையும் வருகிறது. நம்ம ஒரு தொழில் செய்யலாம், வேலை பார்க்கலாம், அதே போல உத்தியோகம் பார்க்கலாம். எந்த வழியில வேணாலும் கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஆசீர்வாதத்தை அதன் மூலமாய் கொடுக்கிறார். இல்ல ஒரே ஆதாரம் கர்த்தர் தான். ஆனா பல வழிகளை வைத்திருக்கிறார். நீங்க ஒரு முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை செய்யறப்ப அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக, மனிதர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக, கர்த்தர் தயவும் இரக்கமும் மனிதர்களுடைய கண்களில் கிடைக்கும்படியா கர்த்தர் தான் செய்கிறவர். அதெல்லாம் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் தான். ஆனா ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்துல இருந்து தான் வருகிறது. கர்த்தர் தான் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறார். இப்ப சங்கீதம் 34வது சங்கீதம். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தரை அவர் எப்படி ஆதாரமாக அவர் கொண்டிருந்தார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆடு மேய்த்தவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 34வது சங்கீதத்துல 5வது வசனம் பாருங்க. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஒரு விசேஷித்த விதமாக கர்த்தரை, அவரே எனக்கு தஞ்சம், அடைக்கலம், என் கண்மலை, என் கோட்டை, என் மறைவிடம் என்று சொல்லி கர்த்தரையே சார்ந்து கொண்டு அவரையே நோக்கி பார்ப்பது. ஏற்கனவே சங்கீதம் 121 நம்ம வாசித்தோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய கால்களை தள்ளாட விட மாட்டார். நம்மை காக்கிறவர் உறங்கவும் தூங்க மாட்டார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அது நம்மை சேதப்படுத்தாது. அவரை நோக்கி பார்க்க வேண்டும். மோசே சாட்சியின் பலகைகள் இரண்டையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருக்கிறதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள்.